Hi friends, welcome to Kalai Samaiyal. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டீ டைமுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோட்டலில் சில இடத்துல சில ரெஸ்டாரண்ட்ஸில் ரோட்டு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரெட்டிஷ் கலரில் வந்து ஒரு போண்டா செய்வாங்க. ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன இந்த போண்டா வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து மாவு வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம போண்டா மாவு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம், இருந்தாலும் வந்து நீங்கள் மிளகாய் தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பஜ்ஜி மாவே டேரெக்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து அதிகமாக சால்ட் ஆட் பண்ண தேவை. இதுதான் ஒரே ஒரு இருக்கிற விஷயம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து நம்ம இதில் என்ன ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர். பெப்பர் நீங்கள் இடித்து போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை பெப்பர் பவுடரே ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூட இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா இருந்துச்சுன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பொருட்கள்லாம் இது மட்டும்தான். ஸோ இந்த போண்டா வந்து நார்மலாக வந்து நம்ம போண்டா வந்து பார்த்திங்கன்னா போண்டா மாவு கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஆனியன், சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். ஸோ இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குமே டீ டைமில் கொடுத்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நான் மாவு ஆல்ரெடி கரைச்சி ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸோ இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் தூள், தனியா தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து நான் கொஞ்சம் எக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலாக வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக வேணும் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் எண்ணெய் சூடாகிற அந்த டைமிங் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த மாவு வந்து பொசுன்னு ஊறிக்கும். அடுத்து வந்து எண்ணெய் பாயில் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த மாவு எந்த அளவுக்கு பதமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பதமாக வந்து ஆனியன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பதமாக மாவு வந்துருக்கு. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எண்ணெயில் போடும்போது ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். நீங்கள் ரொம்ப திக்காக மாவு வச்சுட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வராது. ஸோ ஏன்னா எக்கை ஆட் பண்ணுறதுனால சாஃப்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வருன்றதுல இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் மாவு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை எண்ணெயில் போட்டு எப்படி டேஸ்ட்டான போண்டாவை நம்ம எடுக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது. ஸோ நம்ம போண்டா அப்போ போட்டுக்கலாம். மாவு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா பதமாக ஊறுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். பெப்பர், தனியா தூள், கரம் மசாலா இது எல்லாமே வந்து இந்த போண்டா மாவில் ஆட் பண்ணுறது வந்து உங்களோட சாய்ஸஸ். ஸோ நம்ம வந்து இந்த வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதை இந்த போண்டாவில் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இதை செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வேகும் போதே நல்ல ஸ்மெல் வருது. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு பதமாக வெந்திருக்கு, நமக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 2 to 3 நிமிஷம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச போண்டா மாவு போட்டு எடுத்துருக்கோம். ஸோ போண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெசிபிஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நார்மல் போண்டா செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெசிபிஸ் நம்ம சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டான போண்டா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த போண்டா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கலை சேனலோட எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ.